நீங்க தேவையில்லாத விஷயத்தை அப்படியே மாத்திடுறாங்க எல்லாத்தையும். ரொம்ப கஷ்டம் இல்லனா நம்ம போற போக்க பார்த்த ரஞ்சித் அவர்களோட கேப்டன்சி சீக்கிரம் பறி போயிடும் போல இருக்குங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் பதவி ஏற்று கொஞ்ச நேரம் கூட ஆகல, உடனே தர்ஷிகா எழுந்து வந்து ஒரு முட்டையை வந்து தூக்கிட்டாங்க. 3 முட்டையை வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த 3 முட்டையை எடுத்துட்டாங்கன்னா கேப்டன்சி பறிக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அருண் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், நானும் பேசணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து பாயிண்டே இல்லாத ஒரு விஷயத்த லொடலொடன் பேசிட்டே இருந்தாப்ல. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அதுக்கு அகைன்ஸ்டா வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல சலசலப்பு இருந்ததால கேப்டன் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் ஸ்பைடர் படம் எஸ்.ஜே. சூர்யா மாதிரி இவங்க சலசலப்பை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. உடனே தர்ஷிகா எழுந்து வந்து, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய டிபேட் போகணும்னு அவசியம் கிடையாது, கேப்டன் தான் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், இந்த இடத்தை இவரோட கண்ட்ரோல்ல வந்து எடுத்துக்கவே இல்ல, சோ ஒரு முட்டையை நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டையை வந்து தூக்கிடுறாங்க. இதுக்கு பாதி பேருக்கு மேல உடன்படுறாங்க. ஆனா அந்த வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தவங்க எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் தப்பு திருத்திக்கிறேன் ரஞ்சித் அவர்கள் முடிவெடுத்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.